புகழ்பெற்ற கண்டமூர் ஜமீன் அழிப்பதற்கு ஒரு சித்தரின் சாபமே என்று கூறப்படுகின்றன. பெண்களிடம் முறையற்று பழகுவது, இதனுடன் பின்விளைவுகள். சுத்துப்பட்டி ஏரியாவில் எந்த பெண்கள் முதிர்ச்சி அடைகிறாங்களோ அந்த பெண்களை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் என்று கொலைவென்றல் விடுவாரு. இதனால பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிந்துருச்சு. பண்டைய காலங்களில் மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை பாளையங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்தியாவின் ஆங்கிலேயர் படையெடுப்பு பின்பு பாளையங்கள் அனைத்தையும் ஜமீன் முறையாக மாற்றப்பட்டன. இதனால் 72 பாளையங்களை ஜமீன் முறையாக மாற்றப்பட்டன. இதில் அதிக வரி செலுத்தும் ஜமீனாகவும் மிகப்பெரிய ஜமீன் நிலப்பரப்பை கொண்டதாகவும் இந்த கண்டமூர் ஜமீன் உள்ளார். இந்த ஆண்டி வேலப்பர் நாயக்கர் மாவட்ட வேலப்பூர் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதேபோல் கோவிலுக்கு செல்லும் போது பழைய சித்தரை பார்த்து நட்புடன் பழகியுள்ளார் கண்டமூர் ஜமீன். சித்தரிடமிருந்து பல சித்துவலை கற்றுக்கொண்டார் ஜமீன். இந்த நட்பு இதேபோல் நீடித்து வந்துள்ளது. ஒரு நாள் உள்ளூர் பிரச்சனைக்காக சித்தரை காண வந்தார் ஜமீன். சித்தர் சொன்ன வாக்கு ஒரு கொலை வழக்கில் முடிகிறது. சித்தரை தப்பா எண்ணிய உறவினர்கள் இதனால் ஊரை விட்டு வருஷநாடு மலைப்பகுதியில் அனுப்பி வைக்கப்படுகிறார். தேனியின் பல மறைக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்கிற நம்ம பேச்சை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வரணும் மாப்பிள்ள, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.